வணக்கம். என்னுடைய பேர் அர்ஜுன் கிருஷ்ணா. பல்லடம் பணிக்கம்பட்டியில் ஜோதிர் நிலையம் வைத்து நாங்கள் ஜோசியம் சொல்லிட்டு வர்றோம். கடந்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருமதி சத்யா அப்படிங்கிறவங்க ஒரு புகார் ஒன்று கொடுத்துருந்ததாகவும், அந்த புகார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் டிவியில் பார்த்தும் பேப்பரில் பார்த்தும் அது என்ன புகார் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த டைமில் வந்து உடல்நிலை சரியில்லாதனால என்னால் உடனடியாக வந்து அதற்கான பதில் சொல்ல முடியலை. அதுக்கப்புறம் நானும் போலீஸ் நிலையத்திலிருந்தோ அல்லது மற்ற அதிகாரிகள் இருந்தோ அழைப்பு வரும், அப்போ வந்து நம்ம தன்னிலை விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றக்காக காத்திருந்தேன். எந்த விதமான அழைப்புகளும் என்னை தொடர்பு கொள்ளாதனால பத்திரிகையில் வந்த செய்திகளுக்கும் யூடியூப்பில் டிவியில் வந்த செய்திகளுக்கும் அதற்கு நான் தன்னிலை விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு இன்றைக்கி நான் வந்து கமிஷனர் ஆஃபீஸ் வந்து திருப்பூருக்கு வந்து கமிஷனர் ஆஃபீஸ் எஸ்பி அவர்களை சந்திக்க வந்தோம். அங்கே வந்து என் தரப்பு நியாயங்களை நான் ஒரு பெட்டிஷனாக கொடுத்துருக்குறோம். அதில் என்ன அப்படின்னா, அந்த அம்மா சொல்லக்கூடிய தகவல்கள் அத்தனையுமே முழுக்க உண்மைக்கு புறம்பானது. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய தாயினுடைய வயசுக்கு மூத்தவங்க, அவங்க அப்படி ஒரு புகார் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதே கேட்கறதுக்கு எனக்கு ஒரு மிக சங்கூசமாக இருந்தது. முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ விஷயத்தை சொல்கிறதுக்கு இங்கே நான் ஆட்படலை. எனக்கு மேலே சுட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் தெரிவிக்கிற வகையில் இந்த கருத்துக்களையும் என்னுடைய பக்கத்திற்கு நியாயத்தையும் நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்திருந்தோம். வந்து எஸ்பி சாரை சந்தித்து நான் என்னுடைய விளக்கத்தை கொடுத்துருக்குறேன். அவங்க சொல்லக்கூடியது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சமீப காலமாக நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே ஜோதிடத்திற்கும் இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களுக்கும் இந்துக்கள் சார்ந்த விஷயத்துங்களுக்காக ஒரு கேள்விக்குறியாக்குறதுக்காகவே நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உண்மையான கலையை ஒரு தவறான ஒரு விஷயத்தை பண்ணி இந்த மாதிரியான உண்மையாக சொல்லிக் கொடுக்குறவங்கள மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக சொல்லி இந்த துறையை வெற்றி அகற்றணும் அப்படிங்கிறதும், பொய்யான ஒரு வழக்கை பதிவு பண்ணி அதன் மூலமா பண ஆதாயம் பெறணும் அப்படின்ற அவங்களுடைய முழுமையான நோக்கம் வந்து இதில் தெளிவாக தெரியுது. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல முதல்ல நான் அந்த இடத்துல இல்லை. அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அதில் வந்து ஒரு தடவை தவறு நடந்திருந்தது அப்படின்னா அப்பயே அவங்க காவல்துறையிட்ட போய் அவங்க வந்து அந்த விதமான ஒரு முயற்சிகளே செஞ்சிருக்கலாம். நடக்காத ஒரு விஷயத்தை வந்து அவங்க மீண்டும் வந்து நடந்ததாக நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த பேட்டியே வந்து முழுக்க எதுக்கு அப்படின்னா, என்னை சார்ந்த நபர்களும் எங்கள் கோயிலில் சார்ந்து இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கும் மனசில் புண்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு போனால் அதற்கான விளக்கத்தை நம்ம கொடுக்காம இருந்தால் நம்ம இருக்கக்கூடிய துறைகளுக்கும் நாம் செய்யக்கூடிய வேலைகளுக்கும் அது நல்லா இருக்காதுன்றதுக்காகத்தான் இந்த தன்னிலை விளக்கத்தை நான் கொடுக்குறேன். அவங்க சொன்ன எந்த விஷயமும் உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயம். நீதிமன்றத்தையோ அல்லது காவல்துறை அதிகாரிகளை அவங்க நாடி அவங்களுக்கான விளக்கத்தையும் அதற்கான சாட்சிகளையும் அதற்கான ஆதாரங்களையும் அவங்களுக்கு கொடுத்தா சட்டப்படி அதற்கு கட்டுப்பட நான் கடமைப்பட்டிருக்கிறேன்.